ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பண்ணுற மாதிரி அதே சமயம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு காய்கறியே தேவையில்லை, வெறும் அரிசியும் துவரம் பருப்பும் போதும். கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற ஜாமான்களை யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணிடலாம். இதுக்கு வெறும் ஊறுகாயே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைக்கும் போது இதுக்கு ஆப்டாக கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்து இந்த பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே ஏதாவது ஆனியன் ரைத்தா இல்லை குக்கும்பர் ரைத்தா வச்சுக்கலாம். வாங்க இந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சாதத்துக்கு தேவையான அரிசியையும் பருப்பையும் எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் ரைஸ் எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பச்சை மிளகாவும் நம்ம கீரி எடுத்துக்கலாம். கூடவே 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். இந்த பூண்டை முழுசாக சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தட்டி சேர்த்தோன்னா அது கரைஞ்சி வெந்துடும். அதே சமயம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ரைஸ் குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரியட்டும். பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரியுது. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். 10-15 மிளகு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு சின்ன சைஸில் முழுசாக ஒரு காஞ்ச மிளகாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. கிள்ளி சேர்த்துட்டிங்கன்னா காரம் நிறையா இறங்கிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மிளகாயை மட்டும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. அந்த மிளகாய் நல்லா அந்த எண்ணெயில் சேர்ந்து அதனோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கி வரும். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க, ரொம்ப வதங்க வேண்டாம். அந்த பூண்டுலேருந்து நல்லா ஃப்ளேவர் வந்தால் போதும். இப்போ நம்ம தக்காளியையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி முழுசாக இருந்ததுன்னா சாதத்தில் நல்லா இருக்காது. நல்லா குழைய வதக்கினா தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வதக்கும் போது சீக்கிரமாக குழஞ்சிரும் இல்லையா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். மீதியை அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் தனியா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து மொத்தமாக நமக்கு 2 கப் இருந்தது இல்லையா, அதனால் நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நம்ம முன்னாடியே 1 கப் அளவு நம்ம அரிசி பருப்பில் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். மொத்தமாக இப்போ நம்ம 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். குக்கரில் 4 கப் தண்ணி இருக்குது. ஏற்கனவே 1 கப்பு நம்ம ஊற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், அரிசி பருப்பில் ஏற்கனவே ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த 1 கப் தண்ணி நல்லா ஊறிடுச்சு. சுத்தமாக அதில் தண்ணியே இல்லை. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். எனக்கு தண்ணி ஊறிடுச்சு, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி ஊறாமல் அப்படியே இருந்ததுன்னா அந்த தண்ணியோடவே சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தண்ணியை கீழே வடிச்சிடாதீங்க, ஏன்னா துவரம் பருப்பு நல்லா தண்ணியை இழுத்துக்கும். கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா புதினாவும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா இப்போ இல்லை. கொத்தமல்லி தழையை மட்டும் சேர்த்துட்டு நான் குக்கரை லாக் பண்ணிடுறேன். இதை மீடியமான ஃப்ளேமில் ஒரு 4 விசிலுக்கு வேக விடலாம். இப்போது 4 விசில் வந்தாச்சு. குக்கரில் நல்லா ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவோடு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. நம்ம போட்ட தண்ணியும் இதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம முன்னாடியே ஊற வச்சிட்டோம் இல்லையா, அரிசியும் துவரம் பருப்பும் 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருந்தோம். அதனால் சூப்பரான கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இல்லாதப்போ கொஞ்சம் சோம்பேறியாக ஃபீல் பண்ணுவீங்கள்ல, லஞ்ச் செய்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுன்ட்டு, அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக சாப்பிடலாம். அடுத்ததாக இதுக்கு யம்மியான ஒரு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணிடலாம். இந்த சாதத்துக்கு இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த பொரியலுக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பூண்டை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். மீடியமான சைஸில் 2 உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிட வேண்டாம். கத்திரிக்காய் கூடவே சேர்ந்து வேக போகுது இல்லையா, அதனால் கொஞ்சம் மெலிசான துண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு.
இந்த 2 உருளைக்கிழங்கு கூட நான் 5 கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறேன். மொத்தமாக 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை கொஞ்சம் பெரிய துண்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழஞ்சிராது. உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கத்திரிக்காய் வந்து குழையாமல் தாங்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டாகவே எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் சைஸுக்கு தான் அந்த அகலம் இருக்குது. இப்படி கட் பண்ணி போடும்போது சீக்கிரமாக வெந்துடும். கத்திரிக்காவை நான் கட் பண்ணதை விட பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க, ஆனால் சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பொரியல் தாளிச்சிடலாம். ஒரு வாணலில் நான் தாளிக்கிறதுக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் தாளிப்புக்கு 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டுத்தையுமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பெரட்டி விடுங்க. நம்ம வதக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்க்கும் போது நல்லா ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன். இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு. கத்திரிக்காய் வெந்து வரும்போது நல்லா சுருங்கி வந்துடும், அதனால பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு 3/4 வாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு பாதி அளவு வெந்திருக்கு. இதுக்கு தேவையான காரம் ஆட் பண்ணிடலாம். நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறிக்கோங்க, ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இல்லையா, குழஞ்சிரும். ஸோ கத்திரிக்காய் வந்து அடிப்படாமல் லைட்டாக கிளறிக்கோங்க. கிளறிட்டு நம்ம திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் குழஞ்சா பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். அது உருளைக்கிழங்கு கூட ஒரு மசாலா மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட மிளகாய் தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. கத்திரிக்காயும் ரொம்ப குழையில, ஓரளவுக்கு குழஞ்சி வரணும், அப்போ தான் அந்த பொரியலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு மூடி வச்சிங்க இல்லையா, அப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வேக வைக்கும்போது நடுவில் ஒரு முறை திறந்து கிண்டி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நான் கிண்ட மறந்துட்டேன், அதனால் லைட்டாக அடி பிடிச்சிருக்கு. நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது கூடவே இன்னொரு சைட் டிஷ்ஷாக நம்ம குக்கும்பர் ரைத்தா பண்ணலாம். இந்த ரைத்தாக்காக ஒரு வெள்ளரிக்காயும் ஒரு பெரிய வெங்காயமும் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். கூடவே இந்த வெள்ளரிக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டேன். இப்படி ஊற வைக்கும் போது நல்லா அந்த வெள்ளரிக்காயிலேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும், உப்பும் நல்லா ஊறியிருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 3 கரண்டி அளவுக்கு கெட்டியான ஃப்ரெஷ் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டோன்னே நம்மளோட சூப்பரான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெள்ளரிக்காய் பச்சடி இந்த சம்மரில் டெய்லி கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வயிறுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட்டும் குறையும், உடம்பையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். டெய்லி நம்ம லஞ்சில் இந்த மாதிரி பச்சடி ஆட் பண்ணிக்கும் போது நம்ம ரைஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு இந்த பச்சடி சாப்பிட்றதுனால ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் நல்லா குறையும். இப்போ நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெறும் ஊறுகாயோடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த லஞ்சை நம்ம ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக கூடவே ஒரு சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி, ஹெல்தியான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் ரெடி. இந்த சிம்பிளான ரைஸ் நம்ம காய்கறி இல்லாதப்பையோ இல்லை டைம் கம்மியாக இருக்கும் போதோ செஞ்சு பார்க்கலாம். நம்ம பொரியல் பண்ணுறது கூட டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஊறுகாயோடவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.